ஏ வைரவ சாமி உந்தந்தாரு எப்ப பிறந்ததால ஏ வண்டிக்கார வைரவனப்பா தண்டியலு காவல்காரா அப்பா வைரவா நீ பூலோகம் எந்த இடத்திலே போய் அமர்ந்தாலும் பூலோக மக்கள் உனக்கு நிலையம் போட்டு உனக்கு ஒரு பான பொங்கல் இட்டு ஒரு வெள்ளைச்செவல் கழுகு ஏத்தி விருப்பமோடு உன்னை வணங்கி வருவார்கள் அப்பா என்ற ஆண்டவன் வரமளித்த போது அம்பிகையா 8 பேரும் ஆண்டவன் இடமதில ஆண்டவனே பகவானே மகட சங்காரத்தை முடித்தா எடப்பாக இருப்பிடம் தாரேன் என்று சொன்னீர்கள் அல்லவா ஆகையினால எங்களுக்கு இருக்க இடமும் எடப்பாகமும் வேணும்னா எங்களுக்கு தாரும் என்றால் அம்மா மாறி மகட சங்காரத்தை முடிச்சு நீ ரத்த வெறி கோலமா வந்ததினால உதிரத்தை குடிச்சதுனால உனக்கு இந்த கைலாசம் ஆகாதம்மா அம்மா நீ பூலோகம் போகணுமே புகழாக வாழணுமே நாடு சுத்தி பார்க்கணுமே நலமுடனே வாழணுமே என்ற ஆண்டவன் சொன்ன போது அம்பிகையா 8 பேரும் அத்தானே பகவானே அப்படி பூலோகம் போனுமானா வரவாங்க நேரமெல்லாம் அழிச்சு அழிச்சு விட்டுருதியல இனி நான் ஏமாற தயாரா இல்ல ஏமாற மாட்டேன் நான் பூலோகம் போகணுமானா எங்க 8 பேருக்கு வரங்கள் வேணும் இறைவா எனக்கு ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் 1008 வரோம் கொல்லு வரோம் மில்லு வரோம் கோடி வரங்களோடு கொடுக்கு வரோம் எடுக்கு வரோம் காய்ச்சல் காரி வாந்திக்காரி இருமல்காரி தும்மல்காரி வாந்திக்காரி பேதிக்காரி அந்த காலா அம்மாக்கமாரு வந்து விளையாண்டாங்கன்னா கால்ரா பேதிதான் அப்ப நோய் பார்த்துக்கோங்க கார்த்திகை மாசம் ஆயிடுதுன்னா முக்குக்கு முக்கு துள்ளு மாவை இடிச்சு வச்சு கும்பிடுவாங்க ஊருக்குள்ள 2 பேருக்கு கால்ரா வந்ததுன்னா ஊரை விட்டு ஊரு போயிருவாங்க எங்கெங்க போனாலும் எழுத்து கூட தானே வரும் அந்த காலம் ஒரு தாய்மார்கள் பிள்ளைய திட்டுவா பாத்துக்கோங்க காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வருவா அப்ப சிலிண்டர் கிடையாது அந்த காலத்துல ஸ்டவ் அடுப்பு கிடையாது அந்த காலம் அடுப்பு பத்த வைக்கணும்னு சொன்னா தீப்பெட்டி வாங்க கூட கடைக்கு போவ நேரம் இருக்காது அப்படி ஒரு வேலை கஷ்டம் சிரட்டையில கங்கல் ஏதுன்னா அப்படி பிடிச்சிட போகுது இல்ல பச்சை சிரட்டை எல்லாம் பிடிக்காது சாம்பிராணி பூவை போடுறதுக்கு ஒரு கரண்டி வச்சிருப்பாள் பொம்பளைய ஓட்ட கரண்டி நல்ல கரண்டி தான் என்ன ஒரு யானை கூட சொல்றாரு ஓட்ட கரண்டில கங்கல்னம்னா கீழே ஓடி அம்பிட்டு விழாது இல்ல சாமபுரம் பறந்து கரண்டில கங்க அள்ளுவா அடுத்த வீட்டுல எப்ப அடுப்பு பத்த வைக்கணும் பாப்பா அடுத்த வீட்டுல கங்க அழியாந்துதான் இங்க சோறு கறிய பொங்குவா பாத்துக்கோங்க அந்த காலத்துல அப்ப பிள்ளைகள் கடைக்கு போகலன்னா பெத்தவா திட்டுவா ஏழு வியாதியில போவாமா அவன ஏழை உன தை மாத்த பேதி தலைப்பேதியில தூக்கி விட உள்ள பேதியில தூக்கி விட குடுக்க குடுக்க அப்படிலாம் சொல்லுவா அப்படி அந்த காலம் திட்டுவாயா அப்ப நோயினா அப்ப பேதினா ரொம்ப பயப்படுவாங்க இப்ப அந்த பேச்சு நின்னு போச்சு அந்த நோய் நின்னு போச்சு அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப டீசல் போடாமலே ஏறுது பிரஷர் யாருது பிரஷர் மட்டும் ஏறிடுது சுத்தி இருக்கோம்
அவன் பிரஷரும் யாருது சுகரும் யாருது நோய்க்கு கணக்கே இல்லாம போச்சு. அதனாலே அம்பிகை 8 பேரும் காய்ச்சல்காரி, வாந்திக்காரி, இருமல்காரி, தும்மல்காரி, கால்ராக்காரி, பேதிக்காரி இதெல்லாம் சேர்ந்த ஒரு முத்து வர எனக்கு வேணும். 21 முத்து வர வேணும். அட்டகாளி 8 பேரும் கேட்க ஈஸ்வரி மாரியம்மா வரும் விதி அறியாத இறைவனாகிய பகவான் இந்த மாரியம்மா கையில அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் ஆண்டவன் சிவபெருமாள் ஒரு பெட்டி முத்தெடுத்தா உமையவள் இடமாதில அந்த உடையவனம் கொடுப்பாரா 2 பெட்டி முத்தெடுத்து ஈஸ்வரரும் கொடுக்கார 3 பெட்டி முத்தெடுத்து முக்கண்ணன் கொடுப்பாரா முத்துவாரம் பெற்று கொண்டு அட்டகாளி 8 பேரும் பூலோகம் போகணுமே புகழாக வாழணுமே முத்து வாங்கிய வரத்தை கொண்டு உலகத்தை அடக்கணுமே என்று 8 பேரும் மாற போது அத பார்த்துட்டாரே நாரதரும். அம்மா கமாரி 8 பேரும் போற போக்கு சரியில்லையே. பச்சை முத்தோடு போறாளே இந்த முத்தை கொண்டு உலகத்தையே போட்டு அழிச்சாலும் அழிச்சிருவாள் அல்லவா. இந்த முத்தை ஒரு வழி பண்ணணும்னா நம்ம ஒரு நாடகம் ஆடணும். ஏ அம்மா காளியர்களே ரொம்ப சந்தோஷமா வாரியலே எங்க போயிட்டு வாரிய உங்க மேல அள்ளி போட்டுருவேன் அள்ளி போட்டுருவாங்க. முத்து முத்து வரும். சிறப்பான வேளையிலே நடுக்கோவில் பாய்ஸ் அம்மா காளியர்களே 21 முத்து உங்க கையில நீங்க அப்படி என்ன வச்சிருக்கீங்க? முத்து வர இருக்கு. ஏ நாரதா பகவானை கண்டு எத்தனை முறையோ ஆண்டவன் வரந்தாரம்னு ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நாங்க சரியா உள்ள ஒரு முத்து வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஐயா. 21 முத்து வரத்தை வாங்கிருக்கோம். ஏ அம்மா உங்க அத்தான் இப்பவும் இந்த முத்து வரத்தை பொய் வரமா கொடுத்தா என்ன செய்ய போறீங்க? ஆமா ஆலமரத்துல உங்க அண்ணனே ஒரு சோசியரா வந்து மந்திரம் சொல்ல சொன்னாரு. அதே பலிக்கல உங்களுக்கு ஒத்த இலக்குல விழல. அப்ப அத மாதிரி இப்ப கொடுத்த வரமும் பொய் வரமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? பகவங்களை ஏமாத்திட்டு பாரு. அப்ப கொடுத்த முத்து நல்ல முத்தா கள்ள முத்தா பச்சை முத்தான்னு நீங்க பார்க்க வேண்டாமா? சொல்ல முத்தா சோழ முத்தா முளைக்குமா? அண்ணாச்சி என்ன இப்படி அவசரமா போறியா? ஏனே என்ன இருங்க வில்லு முடிஞ்ச உடனே போங்க. முத்து இந்த முத்து முளைக்குமா முளைக்காதா? அதனால இந்த முத்தை நீங்க யாரு மேலயாவது போட்டு பரிசோதனை பண்ணிட்டு போங்க. பத்தியலா உங்க புத்திய காணிச்சிட்டியல விவரம் சொன்னவங்களுக்கு வேட்டு வைக்க ஆரம்பிக்கல. நீங்க ஏன் மேல போடுவதை காட்டிலும் வரம் கொடுத்த ஆண்டவன் மேல போட்டு பாருங்க. போட்ட முத்து முளைக்கா முளைக்கலையான்னு பாப்போம். பார்த்தா 8 பேரும் சரியான ஒரு விவரம் சொல்லியிருக்காரு நாரதர். நாம எத்தனை தரையோ வரத்தை கேட்டோம். ஆண்டவன் பொய் வரமா கொடுத்தாரு. இந்த வரம் உண்மையான வரமா பொய்யான வரமா இத பரிசோதிக்கணுமான ஆண்டவன் மேல முத்து போட வேண்டும் என்று அம்பிகை 8 பேர்களுமாக சிவபெருமாள் படிகளந்து கைலாசம் வரும் பொழுது முத்த அள்ளி மறைமுகமாக நின்ற ஆண்டவன் மேல வீசினா. 8 பேரும் ஈசனுக்கு முத்து போட்டிருக்கா. இறக்குறது வரைக்கும் யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதங்க. ஆண்டவனாகி சிவபெருமாள் இந்த மாறி போட்ட முத்தா அகில உலகம் எல்லாம் படிகளந்து கைலாசம் வரும் பொழுது இவர் அல்லச்சடைச்சு வரபோது நடக்க முடியல. கால் பின்னுது, காலோடு கால் பின்னுது, தவண்டு தவண்டு கண்ணெல்லாம் எரியுது, தகதகான் எரியுது, கை கால் எல்லாம் உழையுது. ஆமோ காய்ச்சல் முறமாறி அடிக்கி காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்கி விட்டு விட்டு அடிச்சா அது என்ன காய்ச்சனே? அதுக்கு பேர் தான் டைபாட்டி காய்ச்சா. டைபாட்டி காய்ச்சப்பா அது சில காய்ச்சல் இருக்கு. அப்படி இல்ல டைபாட்டி காய்ச்சையா? ஏமனா சில ஆளுக்கு காய்ச்ச விடும் மறுபடி வரும்
அவரு சொன்ன காய்ச்சல் குடத்துக்காருக்கு அடிக்கடி வரும். வைப்பாட்டி காய்ச்சல் இல்ல, ஆண்டவனாகி சிவபெருமாள் பார்வதியை கண்டு தேவியே அடியம்மா பார்வதிய அடியம்மா பார்வதிய எனக்கு என்னமோ தெரியலையா தெரியலடியா கண்ணெல்லாம் எரியுதம்மா எரியுதம்மா காய்ச்ச முறை மாறி அடிக்குதம்மா அடிக்குதம்மோ பார்வதி ஆண்டவா வருஷமெல்லாம் நீங்க அலைஞ்சு திரிஞ்சு படி இழந்து வந்துகிட்டு இருக்க இல்லையா? படியிழந்து வந்தீர் ஆண்டவா. படி இழந்த பகவானுக்கு அலுப்பு இருந்தாலும் இருக்கும் அல்லவா? அலுப்பு போக்கணும்னா என்ன செய்யலாம்? அலுப்பு போக்கணும்னா நல்ல இஞ்சி தேனு இதெல்லாம் தட்டி சுரையம் பண்ணி குடிச்சுட்டா அசைதெல்லாம் சிட்டா பறந்துரும். இஞ்சியும் தியானம் சுரையம் பண்ணி குடிக்கணும். வெறும் இஞ்சியும் தியானமானு அதுல ஒரு குவார்டர் ஊத்த கூடாது. அதுல குவார்டர் ஊத்தி குடிக்கணும் மாமியா. இஞ்சியும் தேனு அதுல ஒண்ணு ஊத்தி கொடுத்து பிள்ளை பத்தாள கொடுத்து பார்க்கணும். சுரையம் பண்ணி கொடுக்கணும். வாயாரு பிள்ளைய இஞ்சி தேனு சுரையம் பண்ணி கொடுத்தா அதுல பட்டச்சரக ஊத்தி கொடுக்கணும். அப்ப எவ்வளவுக்கோ கொடுத்திருக்காரு. அதான் அது உண்மைப்பா கொடுக்கணும். அப்பந்தான் பின்னால பலம் கிடைக்குமா? ஆமா பின்னால உடம்புக்கு சில சாட்டைகள் பண்ணாது. அந்த அதான் மறந்தது பேத்தி ஆளுக்கு கொடுத்திருப்பாருன்னு நினைக்க கொடுக்கணும். ஆதி சத்தியானவா குடிநீர் போட்டு கொடுத்தா பகவானுக்கு குடிநீர் போட்டா அந்த கால காய்ச்ச குளிரானா இஞ்சி சுக்கு மிளகு திப்பிலி கடுக்கா இதெல்லாம் தட்டி நொறுக்கி அடுப்புல ராத்திரி தண்ணியில அவிய போட்டு 2 பக்கம் தண்ணி வச்சா ஒரு செம்புக்கு வந்துரும். 2 பக்கம் தண்ணி வச்சா மண்பானையில வேக போடணும். விடியாக்கால வத்திரும் 1 டம்ளருக்கு கிடைக்கும். கொதிக்க வச்சு அதே போன்ற ஆதி சத்தியானவா முத்து போட்ட பகவானுக்கு அவ இஞ்சி தண்ணி குடிநீர் போட்டு ஈசனுக்கு கொடுப்பாளாம். சுக்கு தண்ணி குடிநீர் போட்டு சுக்கருக்கு கொடுக்காள. மிளகு தண்ணி குடிநீர் போட்டு அந்த முக்கண்ணருக்கு கொடுப்பா. அவ குடிநீய குடிக்காள. கூடுதையா காய்ச்சலது ஒரு நாள் காய்ச்சலில உடம்பெல்லாம் பழுத்திருக்கு. 2ஆம் நாளையில முத்தியாக மாதிரியுதையா. 3ஆம் நாளையில முகமெல்லாம் தெரிந்திடுமா. அவருக்கு கத்தரி விதைய போல கண்ணத்தில் சிலத முத்து சீனரி விதைய போலே சின்ன பக்கம் பழுத்திருக்கு. யாவத்தி விதைய போல பகவானுக்கு அங்கம் எல்லாம் பழுத்திருக்கு. பப்பாளி விதைய போல அவருக்கு பக்கம் எல்லாம் பழுத்திருக்கு. உச்சியில் இருந்தல்லவோ உள்ளாங்கால் பாதவ ஊசி குத்த இடமே இல்ல. மாறி போட்ட முத்தது மகாதேவனுக்கு பொருட்களை காளி போட்ட முத்ததும் அந்த கடவுளுக்கும் பொருட்களைய முப்பூடாதி போட்ட முத்து அந்த முக்கண்ணருக்கு பொருட்களைய உச்சி மகாளி போட்ட முத்து அந்த உடையவருக்கு பொருட்களை
அம்மா ஒன்றாம் முத்தெடுத்தா முத்து பகவான் உச்சியில் போடுதாள உச்சியில் போட்ட முத்து உச்சிய துளைக்குதையா உச்சி பிழையாகுதையா அவ இரண்டாவது முத்தெடுத்தா ஈசன் நெத்தியில் போடுதாள நெத்தியில போட்ட முத்து நெத்தி சுட்டி ஆகுதையா மூன்றாம் முத்தெடுத்தா முத்து முகமெல்லாம் போடுதாளே முக்கண்ணே பகவானுக்கு முகங்கள் எல்லாம் போட்ட முத்து முகப்பருவாகுதையா அவருக்கு கண்ணீர போட்ட முத்து கற்கண்டு போலாகுதையா கண்ணத்தில போட்ட முத்து அது கண்ணப்பருவாகுதையா நாலாவது முத்தெடுத்தா பகவான் நாவில போடுதா நாவாதில போட்ட முத்து அது நாமுள்ளாகுதையா ஐந்தாவது முத்தெடுத்தா சிவனுக்கு அங்கம் எல்லாம் போடுதா அத அங்கம் முத்து ஆகுதையா கண்டத்தில போட்ட முத்து கண்ட மாலை ஆகுதையா மார்பில போட்ட முத்து மார்வாணி ஆகுதையா வயிறில போட்ட முத்து வயற்று வேலி ஆகுதையா அவ ஆறாவது முத்தெடுத்தா பகவான் அறையில போடுதா அங்க அரையாதியில போட்ட முத்து அத அரையாப்பு ஆகுதையா ஏழாவது முத்தெடுத்தா இடுப்புல போடுதா இடுப்பு சுட்டி ஆகுதா எட்டாவது முத்தெடுத்தா பகவான் துடையில போடுதாள துடையில போட்ட முத்து துடவாளை ஆகுதையா அவ ஒன்பதாம் முத்தெடுத்தா பகவான் முட்டுல போடுதா முட்டு சுட்டி ஆகுதையா பத்தாவது முத்தெடுத்தா பகவான் பாதத்தில போடுதாள பாதத்தில போட்ட முத்து பாத சக்கரமாகுதையா 21 முத்ததையும் ஈசரியா 8 பேரும் அந்த ஈசனுக்கு போடுதாள ஈசரியா 8 பேரும் அந்த ஈசனுக்கு போடுதாள சிவபெருமாளுக்கு உருள முடியல பெருள முடியல உச்சிலே இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் ஈசனுக்கு போட்ட முத்தால அல்லல் படுகின்றார் எங்க மாறி போட்ட முத்தால ஆதி பராசக்தி பார்வதி அழைத்து என் தேவி பராசக்தி ஏ பார்வதி என்ன உன் தங்கைமார்கள் போட்ட முத்து தனலா கொதிக்குதடி வெந்து தளலா இருக்கு அடி 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 பார்வதிய ஏ வேதனைய பாரடியோ அம்மா மணி விளக்க பொறுத்தடியோ ஏ மாயந்தங்க பார்வதிய மனதில் கவலைகளை பாரடியோ அம்மா சரவிளக்க பொறுத்தடியோ ஏ சதி சதி பார்வதிய பகவான் சங்கடத்தை பாரடியோ அம்மா நீ குத்து விளக்க பொறுத்தடியோ ஏ
ஏ கோமதிய பார்வதி என்னோட கொடுமைகளை அம்மா கொடுமைகளை பாரடியோ ஓன் தங்கைமார்கள் போட்ட முத்து தணலாக இருக்குதடி அம்பிகையால் போட்ட முத்து எனக்கோ அக்கினியா கொதிக்குதடி அம்மா தலவாழ இலை விரித்து அதில விளக்கணைய தாண்டவே நீ விமலனையே படுக்க போட்டு வேப்பங்குளை கையில எடுத்து அம்மா வேப்பங்குளை கையில் எடுத்து ஏ ஈஸ்வரிய பார்வதிய என்னோட மேனி எல்லாம் அம்மா மேனி எல்லாம் தடவடியோ அம்மா ஏ ஈஸ்வரிய பார்வதியா மேலெல்லாம் தடவடியோ ஆண்டவா பகவானே ஏ ஆண்டவா இங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் ஐயா அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் என் தங்கை வந்து விளையாண்ட வீட்டில அம்மா வந்து விளையாண்ட திருவிளக்கு ஏத்த கூடாது திருவிளக்கு பொருத்த கூடாது பத்தி சூடம் பொருத்த கூடாது ஆமோ பக்தியா இருந்தா என் தங்கச்சி சீக்கிரம் போக மாட்டா வீடு வாசல தூக்க கூடாது ஆகையினால ஆமோ வடக்கு வாசல் கைலாச கோட்டையில் சென்று தாலி பிச்சை முந்தி பிச்சை உயிர் பிச்சை வாங்கி வாரேன் பார்வதியா சொல்லி விட்டு சொல்லி விட்டு கைலாசம் ஓடி வாரா வடக்கு வாசல் கோட்டையில என் வடிவழகு 8 பேரும் ஆகாயம் பூமிக்குமா அந்தரத்தில் ஊஞ்சல் கட்டி மாரியம்மா அமுஷமா இருக்காள அத பார்த்தாள பார்வதியா ஏடி தங்க மாரியம்மா அக்காளுக்கு மனவிறங்கி தாலி பிச்சை முந்தி பிச்சை உயிர் பிச்சை போடடியோ முத்ததவ இறக்காவிட்டா முக்கணனும் ஆண்டுடுவா எம் பகவானும் ஆண்டு போனா பார்வதிக்கு மதிப்பு உண்டா சிவனாரும் ஆண்டு போனா சிவசக்திக்கு தான் மதிப்பு உண்டா கொண்டவனும் ஆண்டு போனா கோமதிக்கு மதிப்பு உண்டா வாக்காளா நினைக்காம உன்னை போல நானும் ஒரு பெண்ணா நினைச்சு பெண்ணுக்கு பெண் மலை இறங்கி தாலி பிச்சை முந்தி பிச்சை உயிர் பிச்சை போடம்மா படுத்துக்கிட கூடாது என் தாலி உன் கையில தான் இருக்கு தாலி காப்பாத்தணுமா தாலி கையில இருக்கா ஆமா என் தாலி பாக்கியம் உன் கையில தான் இருக்கு அதத்தான் சொல்லாம் ஏ அக்கா என்ன மகட சங்காரத்தை முடிச்சிட்டு வந்தா இடப்பாகம் தாழும்னு சொன்னாரே ஆண்டவன் பகவான் சொன்னாரு மகட சங்காரம் முடிச்சு வரும்போது மடியில ஆண்டவனை 6 மாத குழந்தையாக்கி போட்டிருந்தீங்க படாத பாடுபடுத்தி அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் ஆகையினால சிவபெருமாளுக்கு அதுக்குள்ள பரிகாரம் தான் இது நான் முத்தை இறக்கணுமே ஆனா முத்தி இறக்கணும் சொன்னா இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு புதன்கிழமை ஆமா விடிஞ்சு போச்சுல ஏ சனிக்கிழமை அவரு செவ்வாய்க்கிழமை யாவத்துல இருக்காரு செவ்வாய்க்கிழமை யாவத்துல இருக்காரு ஆமா சனிக்கிழமை சனிக்கிழமை இது மாரியம்மன் கோயில் மாடசாமி கோயில் இல்ல இவளுக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பொன்னை கொடுத்து புதனை வாங்கி என்பார்கள் சொல்வார்கள் ஆனாலும் சனியும் புதனும் கனத்த நாள்
சனியும் போது கனத்த நாளா ஆகையினால சனியும் போது சாஸ்தா கோயந்த நாளு யாருக்கு தர்ம சாஸ்தாவுக்கு விமலனுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை ஆண்டவனுக்கு வியாழக்கிழமை அன்றும் வீடு வாசல மொழிவி கழுவி நல்லா மொழிவி கழுவி முற்றத்தில் 3 குடம் தண்ணீர் வைத்து ஆமா ஏறு பொழுதுல தண்ணி வைக்கணும் இறங்கும் பொழுதுல ஊத்தணும் தண்ணியில எண்ணெய் தண்ணி பால் தண்ணி மோர் தண்ணி புளிச்சு போனோம்ல நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் முக்கட்டெண்ணெய் 3 விதமாகிய தண்ணி முக்கட்டி எண்ணெய் வைத்து வேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு ஆவரங்குலை கொண்டு வந்து அருவம்பில்லு முனமுறியா மஞ்சள் போட்டு நீ சாராக இடிக்கணும். ஆமா 7 தண்ணி வரைக்கும் ஆண்டவனுக்கு ஆவரங்குலை சாரால தண்ணி ஊத்தணும். அவருக்கு உச்சிலே குளிர்ந்திருக்கணும். சோப்பு கீப்பு போட்டன்னு வச்சுக்கோ அப்படி சுகருக்கு மறுபடியும் அள்ளி போட்டுருவேன். ஆவரங்குலை சாறு இடிச்சு தான் குளிக்க வைக்கணும். நீ 7 வீடு வந்து மடி ஏந்தி மஞ்சள் துயில் பட்டுடுத்தி ஆமோ இரண்டு நெல் வேங்கணும் அக்கா. பிச்சை எடுக்கணும். பிச்சைமான பேர் வேங்கணும். சில பொம்பளைகளுக்கு பிச்சைமான இருக்கும்ல. அது அன்னைக்கு பார்வதி ஆண்டவனுக்கு 7 வீடு வந்து இரணை பிச்சை வாங்கினாலாம். இன்னைக்கு மாரியம்மா கோயிலுக்கு பிச்சை எடுத்து போறாங்கல்ல. ஆமா பிச்சை அக்கா பார்வதி என் பராசக்தி 7 வீடு வந்து இரணை நெல் எடுத்து ஆமோ ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தணும். அத அரிசியாக்கி துள்ளு மாவுனா துள்ளி கீழே விழணும். உரலை சுத்தி கீழே விழணும். அதுதான் துள்ளு மாவு. நீ துள்ளு மாவை இடிக்கும் போது கருப்பட்டியோ மண்டோலமோ போடக்கூடாது. என்னுடைய காப்பு வேப்பிலைய போட்டு தானே இடிக்கணும். மண்டவலம் கருப்பட்டிலாம் நம்மளுக்கு ருசிக்காக விக்கிறோமா அந்த மாவு வெறுமாவை சாப்பிட்டா. பேர்வா அது நெல் எடுத்து அரிசி ஆக்கி திருவையில் திரித்து உப்புல்லா கூழ் காய்ச்சணும். மூணமுக்கு சந்தியில எனக்கு மது பொங்க வைக்கணும். 4 முக்கு சந்தியில மாங்குளை வேப்பில தோரணத்தை கட்டி வாயால எங்க 8 பேரையும் கூப்பிட்டாத்தான் ஆண்டவனுக்கு நான் வந்து முத்து இறக்குவனக்கா. மாரியவா சொன்ன போல சாரா 7 நல்ல வீடுல ஈஸ்வரியா பார்வதி இரண நெல்லு வாங்குதா. பேர்வாது நெல் எடுத்து ஊசன்னு சொல்லா உரல் இல்ல குத்துதா. அரிசியா எடுக்கா துள்ளு மாவா எடுக்க உப்புல்லா குல்கா 3 முக்கு சந்தி மதுவ 4 முக்கு மாங்குளை வேப்பல மாங்குளையா அவ தோரணங்கள் கட்டுதா. தோரணங்கள் கட்டி எல்லோ அக்கா தங்கை 8 பேரு பார்வதி அழைக்கா. ஏ தங்கைமார்களே நீங்க செய்ததெல்லாம் வச்சிருக்கேன் அம்மா. ஆகையினால ஆண்டவனுக்கு நீ போட்ட முத்தை இறக்கணும். செய்த பலகாரத்தை சிறப்போடு அருந்த வேணும் என்று ஆதிசக்தி அழைத்த போது அக்காளோட சத்தம் கேட்டு அக்கா தங்க 8 பேரும் ஆண்ட வேண்டாம் பகவானுக்கு போட்ட முத்தை இறக்க போறா. புகழான காளியர்கள் வேப்பலையம் கப்பரையா சூலாயுதம் பொன்பிரம்பா சுக்கந்தேவி எடுத்து கடற்கரையில் நீராடி கனத்த குந்தல சிக்காத்தி காளியர்கள் 8 பேரும் ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் தான் பகவானுக்கு போட்ட முத்தை இறக்க வாரா. காளியர்கள் குலவை போட்டு கடவுளான சிவனாருக்கு போட்ட முத்தை இறக்குவதற்கு அம்மா போடுங்கம்மா ஒரு குலவ அட்டகாளி 8 பேரும் உச்சியில போட்ட முத்து உச்சி மகாளி இறக்குதால
நெத்தியில போட்ட முத்து போட்ட முத்தா நீலி அம்மா இறக்குதாள முகத்தில போட்ட முத்து போட்ட முத்தா முப்பூடாதி இறக்குதாள கண்ணிலே போட்ட முத்து போட்ட முத்தா கண்ணி மாறி இறக்குதாள கண்ணத்தில போட்ட முத்து போட்ட முத்தா காந்தாரி இறக்குதாள நாவாதியில போட்ட முத்து போட்ட முத்தா நாராயண இறக்குதாள கண்டத்தில போட்ட முத்து போட்ட முத்தா காளி அம்மா இறக்குதாள பார்வதியில போட்ட முத்து போட்ட முத்தா எங்க மாரியம்மா இறக்குதாள வைராதியில போட்ட முத்து வடக்குத்தியா இறக்குதாள இடுப்புல போட்ட முத்து ஈஸ்வரியா இறக்குதாள அறையில போட்ட முத்து அழகுநாட்சி இறக்குதாள உடையாதியில போட்ட முத்து துர்க்கை வந்து இறக்குதாள முட்டிலே போட்ட முத்து அந்த முத்து மாறி இறக்குதாள பாதத்தில போட்ட முத்து பாதத்தில் போட்ட முத்து சத்தி பத்திர காளி அம்மா இறக்குதாள போட்ட முத்தா போட்ட முத்ததையும் தான் இறக்கி ஆண்டவன் தான் பகவானுக்கு அவ தண்ணீரை ஊற்றுதாள சாட்சாதி பகவானுக்கு செய்து வைத்த பலகாரத்தை தங்க வடக்குத்தி அம்மாளுக்கு சூறையாக போடுதாளே அதான் இன்னைக்கு அம்மா விளையாண்ட வீட்டுல வடகுத்தி அம்மாளுக்கு துள்ளுமாவு இடிக்கணும் 3 முக்கு சந்தில வச்சு துள்ளுமா ஜோலிக்கணும் அப்படி அம்பிகை 8 பேரும் ஆண்டவனை அழைத்து ஆண்டவா என் இறைவா நாங்க யாருன்னு இப்பமாவது தெரியுதா நாம் பூலோகம் சென்று புகழாக வாழ்ந்து வாரேன் ஐயா 41 நாள் வரைக்கும் நல்ல விரதமா நீங்க இருக்கணும் விரதம் தவறக்கூடாது விரதம் தவறுனா என்ன செய்விய மறுமுள்ளு போட்டுருவேன் உங்க வீட்டு இறப்ப விட்டு ஒரு பக்கம் போக மாட்டேன் பூரா இறப்ப விட்டு ஒரு பக்கமும் போக மாட்டேன் இறப்புல உட்காரு இறப்பு பிளமா இருக்கான்னு பாத்துக்கிட்டு உட்காரு இறப்பு பிளம் விளையாட்ட கூரை 4 பக்கம் பிச்சு போட மாட்டேன் அம்மா இறப்ப விட்டு போக மாட்டேன்னு சொன்னாள் அப்படி அம்பிகை 8 பேர் வரங்களை பெற்றுக்கொண்டு 8 பேரும் வண்டிக்கார வைரவனோ மகுடனை அழைத்து கொண்டு மாரியவா வாராளே பார்த்துட்டாளே என்பெருமாள் நம்ம தங்கைமார்கள் ஆண்டவனுக்கே முத்து போட்டு படாத பாடு படுத்திட்டாளே அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு பூலோகம் போனான்னா உலகத்தை அழிச்சு பச்சை முத்தோட போனா உலகத்தை அழிச்சிருவாள் அல்லவா பச்சை முத்துக்கு பவரை குறைச்சு கொடுக்கணும் அந்த பவரை குறைச்சு அதனால என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நம்ம லிங்கத்தை எடுக்கும் போது சோசியரா போனோம் ஆமா குழந்தைகளாக இருந்தாங்க ஒரு வயசான தாத்தாவா போயிட்டோம் இப்பமா அப்படி போனா தங்கச்சி நம்மள யாருன்னு பாப்பாளே யாருன்னு பாத்துக்கிடுவா அதனால ஒரு வயதான பாட்டியாக நாமல் போக வேண்டும் என்று அச்சுதனாகிய கோபால கண்ணே கைலாச மலையில ஒரு பச்சை குடிசையை கட்டி அதுல மின்னுட்டாம்பூச்சியை விளக்கேத்தி கொண்டு கண்ணை 2 காலையை நீட்டி வெத்தில அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப பாக்க 8 பேரும் பூலக வாரா 8 பேர் வந்தா மாறி வந்தா பாட்டி உன் பொருள் எங்க இருக்கு நீ எங்க இருக்க பாட்டி எங்க போறியா ஏ அம்மா ஏ அம்மா கமாரா என்ன ரோட்டு வழியா இப்படி போறியா ஒத்தடி தடமா காட்டு வழி போறியடா பாட்டி பாட்டி பூலோகம் போய்கிட்டு இருக்கோம்
இந்த வழியாக போகலாமா? இருட்டி போச்சா பேத்தி? காலம் பொல்லாதது, கள்ளர்கள் பிரித்த நேரம் அம்மா. நேரமாச்சு. பொன்னை கொடுத்து புதனை வாங்கி என்பார்கள் சொல்வார்கள். அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என் குடிசையில தங்கி இங்க பொழுது விடிஞ்ச உடனே போங்களேன். போகலாம். நாங்க பொழுது விடிஞ்சா போவோம். ஆமா. குடிக்கிறதுக்கு உங்க குடிசையில என்னமோ வச்சிருக்கீங்களா? குடிசையில கூழ் இருக்கு, இளநீர் இருக்கு, பானைக்காரன் கரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஆகாரம் தேவையோ நீ எல்லாம் வச்சிருக்க. அதுக்கு கேட்க சீத்துவம் இல்லாம இருக்கு. பாட்டி, எனக்கு இந்த நேரம் செவ்வளனி நொங்கு வேணும். இருக்கு. காளியர்கள் 8 பேரும் கண்ணங்கிட்ட இல்லாத பொருளா? அவத்து இல்லாதா? செவ்வளனிய குடிச்சா ஏற்கனவே பச்சரிசி பலகாரம், இந்த பச்சரிசி மாவு துள்ளு மாவு உப்புல்லா கூழ் காய்ச்சனா இல்லையா? இந்த அம்மா குடித்த உடனே சரி முத்த நல்ல பொட்டனமா கட்டி தலைக்கு தலைவனையா வச்சு 8 பேரும் படுத்திருக்கா. அசந்து தூங்கினாள். அப்படி 8 பேரும் படுத்திருந்தாலே ஆனா மடியில கணம் இருந்தால் நெஞ்சில பயம் இருக்கும். நெஞ்சில பயம் இருந்தா கண்ணுல உறக்க வராது. 8 பேர் இருப்பதை கண்டார் என் பெருமாள். சித்ராதேவியை வரவழைத்து 3.25 நிமிஷம் வரைக்கும் 8 பேருக்கு உறக்கத்தை கொடுக்க சொன்னார். 8 பேருக்கு உறக்க வந்து அம்மா வந்து பயிர் எடுத்துட்டான்னா பாரு, சாம கொடைக்கு முன்னால எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு பாரு. ஆமா, இப்ப வில்ல முடிக்கட்டும். வில்ல முடிஞ்சிருச்சோ? வாலி பாடிட்டாவளோ? வாலி பாடல, வில்லு முடிஞ்சிருச்சோ? கோழி கூப்பிட்டுருச்சோ? கோழி கூப்பிடல, சேவா கூப்பிட்டுருக்கு. பாப்பாமா 8 பேர். ஆமா, 8 பேரும் காமாடும் தலைமாடும் படுத்திருக்கா. அசந்து தூங்கினாள். கண்ணசந்து தூங்க கண்ணனும் 3.25 நாளிகைக்குள்ள சுருவத்தை எடுத்தாரு. இந்த முத்தை வறுக்க வேண்டும் என்று தன்னுடைய சொருபத்தை எடுத்தார். பூமியவே வளைத்து தாலிப்பானை ஆக்கி பாறையவே அடுப்பாக்கி அக்கினி தேவனை ஏவல் செய்து ஆதி சேடனை மத்தாக்கி முத்தையும் அள்ளி போட்டு வறுத்தாரு. அதுல ஒரு முத்தானது கருகி உருகி அம்மா மேல தெரிச்சு விழுது. சூடு பட்ட உடனே பதறி முழித்தா. அண்ணனை கண்டா. ஏ அண்ணா, கோபால கண்ணா, வரவாங்கு நேரமெல்லாம் முத்தை அழிக்கிறாய அண்ணா, எங்களால் எப்படி பூலோகம் வாழ முடியும்? பூலோகம் போய் வாழ முடியாது. அம்மா தங்கைமார்களே, வகுத்தவர் வல்லவரே. ஆனா வையகத்திலே வருத்த முத்து வடுவில்லாமல் முளைக்கும் அம்மா. கொடுத்தவர் பெரியவரே. ஆனா கோபாலன் கொடுத்த முத்து குவைகளத்திலே குறைவில்லாமல் முளைக்கும் அம்மா சொன்னார் என் பெருமாள். அந்த முத்து வறுத்து கொடுத்ததுனாலதான் அந்த அச்சுதன் வரம் கொடுத்த முத்து முளைக்கா முளைக்கலியான்னு பார்க்கத்தான் நம்ம முளைப்பாரி போடுதோம். இன்னைக்கு முளைப்பாரி போட்டு பார்க்கமுடா. முளைப்பாரி போட்டா போறது எதுக்கு போடுறோம்னு தெரியணும்ல. அங்க வறுத்தது முளைக்கா, வருத்த முத்து முளைக்கா, அதுக்கு பவர் இருக்கா பவர் இல்லையா என்று என் பெருமாள் வரமளிக்க அடுப்புக்குள்ளே விழுந்து கருகி உருகி இருந்த இந்த முத்துக்கு கருமாறி உருமாறி காந்தாரி என்று பேர் கொடுத்து அட்டாளி 8 பேரும் 8 அச்சுதன் இடமாதியில வரங்களை பெற்றுக்கொண்டு வாராளை 8 பேரும் எங்க எங்க போவோம் என்று பண்டிகார வைரவனும் மகுடனையை அழைத்து கொண்டு கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பர்வதம் மெய்ப்பாலம் மைப்பாலம் நேரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா ஓஜா ராஜா நாடு விட்டு புகழ் பெருகி வாராரே சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருகடையூர் பாதை கூடி வாராரே 8 பேரும் காளியர்கள் ஒன்று கூடி
தண்டியலும் பெரும்படையும் சகலாத்து கூடாரமா வாடை பொடி மணக்க கஸ்தூரி வேத்தொழுக சாந்தொழுக புணுவொழுக சந்தனங்கள் வேத்தொழுக சக்தி கொண்ட மாரியவா சாத்தூர் பாதகுடி ஈராத்து கரையதில இருக்கும் குடி மாறியாக என் ஈஸ்வரியா அமர்ந்திருக்க அவ அமர்ந்திருக்கும் நாளையில அதிசயங்கள் நடக்குதையா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரு நாடு மானிருந்து விளையாடும் எல்லாத்துக்கும் வெயிலுக்குள்ளதான் இளவும் இதுக்கு இப்ப இளவிக்கிட்டு இருக்கு கோழி கூப்பிட மானிருந்து விளையாடும் மயிலிருந்து தோகையாட்டும் கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனை செய்திடுமா என்ன பசுக்களும் புலிகளுமா ஒரு படித்துறையில் நீ என்ன செய்ய கட்டும் ஒரு களம் இருக்கும் கதிர் விளக்கு கருதத்தால் அறுத்து வர மறுதாளும் பயிராகும் அறுத்து வந்த தாளாதியில ஐங்கடந்த கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தா மாளாது ஜன்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கோ ஆனை கட்டி அழகான நாடகதான் மாடு கட்டி போரடித்தால் மாளாத ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதுதான் குவையலங்கள் கியாதி பெற்ற இந்த எஸ்குப்னாபுரத்திலே யார் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? முன்னாள் ஒரு காலத்தில முன்னாள் ஒரு காலத்தில யாதவர் வழியில் வந்த யாதவர் வழியில் வந்த செங்கோடி நம்பி யாரோ ஐயா நம்பி யாரோ சிறப்போடு வாழ்ந்து வாரார் செங்கோடி நம்பி யாரோ சிறப்புடனே அரசு செய்தார். அவரை வாழ்ந்து வரும் நாளையிலே அந்த செங்கோடி நம்பியாருக்கு ஏறருக்கு மாடு இருக்கு, ஏராளமா சொத்து இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கடுக்கா வீடு இருக்கு. அப்படி சொத்து சோகம் இருந்துட்டாலும் சக்கலவே பொண்ணு இருந்தா செதுக்கி உன்ன காணாது, அறையளவே பொண்ணு இருந்தா அள்ளி உன்ன காணாதோ. எத்தனை பொண்ணு இருந்துட்டாலும் இருந்து உன்ன காணாது. அவளை சிலது காலம் வாழும் போது செங்கோடி நம்பியார்க்கு ஒரு நாள் தினம் மதிலே அவளுடைய வீட்டுல செங்கோடி நம்பியாருக்கு சிலது காலமாக மனச்சடவு சங்கடம் வந்து செங்கோடி நம்பியார் இந்த எஸ்குப்னாபுரத்திலே வாழ்ந்து வந்தாலும் மாரியம்மாளுடைய பக்தர் அவர்.
அவளுக்கு சிறந்த நாள் ஆடி மாசம் தானே. அப்படி இருக்க ஒரு நாளை பார்க்க நம்ம வீட்டுல மனச்சடவு ஏற்பட்டதினால நம்ம எங்கே போவோம் என்ன செய்வோம் என்று கோயில் கோயிலா போவோம். நம்மளுக்கு ஒரே எண்ணம் நம்ம தாய் மாரியம்மா தான். இருக்க முடியும். அவளையே நாம கும்பிட்டு குறைகளை தீர்த்து வர வேண்டும் என்று செங்கோடி நம்பி யாரோ நம்பி ஒரு நாள் தனமாதில மனச்சடவு வந்ததாலே மனைவி மக்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியிறங்கி யாருக்கும் தெரியாமல் அவ இருக்கன் கூடி வாராரு இருக்கன் கூடி தன்னாதியில நீராத்து கரையதியில நீராடி அந்த இருக்கன் கூடி மாறியத்தா இரு கரம் எடுத்து வணங்குதா தாயே மாரியம்மா இருக்கன்குடி மாறி ஈராத்துக்காரி இருக்கன்குடி அமர்ந்தவள நீ பனந்தோப்புக்குள்ள மாரியம்மா தென்னாடு தேசம் விட்டு வாசலுக்கு வந்தேன் அம்மா. மாரியம்மா சிலது காலமா குடும்பத்திலே கஷ்டங்கள் கோளாறு மனச்சடவு சங்கடம் கஷ்டமெல்லாம் என் மனசு என்னைக்கு சந்தோஷமாகுதோ அது வரைக்கும் ஓ இருப்பிடம் தான் எனக்கு. வாசல் விட்டு போக மாட்டேன். என்னுடைய காவல் உன் காவல் அம்மா. என்று இருக்கன் கொடி மாறி சொல்லி வரம் கொடுப்பவா சொல்லி வரம் கொடுக்கவா அவளை கரம் தொடுத்து வணங்கி வந்து அந்த செங்கோடி நம்பியாரோ அந்த இருக்கன் குடியிலே செங்கோடி நம்பியார் அமர்ந்திருக்கும் நாளையில அவன் பார்த்தா இருக்கன் கொடி மாரியம்மா அந்த தாயான ஆயிரங்கண் மாறி செங்கோடி நம்பியாருக்கு சிலது காலம் நேரம் சரியில்லை. நம்ம தஞ்சமன் வந்திருக்காரு. அதனால நம்ம தஞ்சமன் வந்திருக்காரு. வந்து அடைக்கலம் கொடுக்கணும். இவரை இப்போ ஊருக்கு அனுப்ப கூடாது. ஆமா இவருக்கு ஊரு ஞாபகமா வரவிடக் கூடாது. அவளே அதுதான் தீராத வினையை தெய்வம் தீக்கும்னு இதுக்குதான் சொல்லுவாங்க. நம்ம தெய்வம் தான் தீக்கணும். இவருக்குன்னு ஒரு வழிகாட்ட வேணும் என்று எண்ணி அந்த மாரியம்மா அந்த ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாரியானவா அந்த செங்கோடி நம்பியாருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை தற்காத்து வைக்கும் நாளையில அந்த இருக்கன்குடி நகரத்தில் மாரியவும் தான் வணங்க கூடி அமர்ந்திருக்கும் பெரிய பண்ணையார் இருக்கன்குடியில பெரிய பண்ணையாரு. ஆமா ஊருக்குள்ள பெரிய புள்ளி. பண்ணையார் வீட்டுக்காரவங்கள பேர் சொல்ல முடியாதுல. அவளை பண்ணையாருன்னு தானே கூப்பிடுவாங்க. அவருக்கு எக்கச்சக்க ஏகபோகமான வசதி வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்க இருக்கன்குடி மாரியம்மாளை வணங்கி கைதொழுதார். கும்பிட்டு அப்படி இருக்கும் பொழுது செங்கோடி நம்பியாரையும் அந்த பண்ணையாரையும் சந்திக்க வைத்தா அம்மாள் மாரியானவா. எப்படி சந்திக்காளோ பார்த்தார் பண்ணையாரானவர். இந்த ஆளை அடிக்கடி இத கோயில பாக்கமே இவர் யாரோ எங்கிருந்து வந்தாரோ அவரை பார்த்தா கள்ளம் கவடம் சூதுவாது இல்லாத மனுஷனா தெரியுத. இருக்கன்குடியில வாழ்ந்து வரக்கூடிய பண்ணையாருக்கு ஏறு இருக்கு மாடு இருக்கு ஏராளமா சொத்து இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கடுக்கா வீடு இருக்கு. அப்பேற்பட்ட பண்ணையா இருக்கன்குடி தன்னாதியில மாறி ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் செங்கோடி நம்பியாரை சிறப்புடனே தான் அழைத்து ஐயா கேளும் ஐயா ஒரு என்ன பேரு என்ன இங்க ஒத்த வழி வந்ததென்ன உங்க நாடு என்ன நகரம் என்ன இங்க நடந்து வந்த விவரம் எந்த ஊரு எந்த தேச எங்கிருந்தோ எங்கு வந்தீரே ஐயா என்னிடத்தில் சொல்லிடுங்கோ உள்ளதையே சொல்வதற்கு உமக்கு தயக்கம் அது வேண்டாம் ஐயா. இருக்கங்கூடி பண்ணையாரும் செங்கோடி நம்பியாரிடம் சில விவரங்கள் கேட்ட போது
செங்கோடி நம்பியார் சொல்லுகின்றார். என்ன சொன்னாரு? ஐயா, எனக்கு தென்னிந்தியா தேசம், எனக்கு குப்பனாபுரம், திருநெல்வேலி ஜில்லா. ஆமா, எனக்கு ஊரு எஸ் குப்பனாபுரம், எனக்கு அழியாண்டிபுரம் குப்பனாபுரம். எங்க வீட்டுல சிலது காலமாக ஆமா எனக்கு நேரம் சரியில்லையோ என்னமோ தெரியல, எனக்கு தெரியல, எங்களுக்கு மனச்சடவா இருக்கு. அதனால கோயிலுக்கு வந்துட்டேன். ஆகையினால இந்த இருக்கங்குடி மாரியம்மாளுடைய பக்தனா, ஆமா, அம்மாளை கண்டு கும்பிட்டு வணங்கி கை தொழுது என் குறைகளை தீர்த்துட்டு போலாம்னு வந்த ஐயா. அவதான குறைதீக்கும் தெய்வந்தான மாதிரி வந்த நாளையில இருந்து எனக்கு வீட்டுக்கு போனவங்க எண்ணமே எனக்கு இல்ல. அந்த அம்மா அப்படி யாவசத்திய மறக்க வச்சிருக்கா. என்னுடைய குலமோ நம்பியுடைய குலம் ஐயா. ஆமோ, ஆயர் குலத்தில் அம்சமாக பிறந்தவன் ஆமையா என்று செங்கோடி நம்பியார் சொன்ன போது அந்த இருக்கங்குடி பண்ணையார் பார்த்தார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல நம்பியாரு தெய்வ பற்றி நிறைஞ்சிருக்காரு. உங்க மனசுல உள்ளத உங்க முகம் காட்டுதுயா. உங்க உதடு சிரிச்சாலும் உள்ளத்துல கவலை இருக்க, பெரிய கவலை இருக்க. அதனால கொஞ்ச காலம் நீங்க என்னுடைய வீட்டுல இருந்து எனக்கு நீங்க உடன் பிறந்தார் போல் இருந்து வாருங்கள் என்று அந்த இருக்கங்குடி பண்ணையார் சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று தாயே இருக்கங்குடி மாரியம்மா, நீ விட்ட போல்தானோ என்னமோ தெரியல, உன் பேர சொல்லி பண்ணையார் வீட்டுல சிலது காலம் நான் இருந்துட்டு வாரேன் என்று அம்மாளை வணங்கி கொண்டு செங்கோடி நம்பியார் இருக்கங்குடி பண்ணையார் வீட்டுல உத்த பிள்ளைக்கு பெத்த பிள்ளையாக அவர் இருபேரும் அண்ணன் தம்பிகள் போல அன்போடு வாழ்ந்து வருகின்றார்கள். செங்கோடி நம்பியார் இருக்கங்குடி பண்ணையார கூப்பிட்டு, ஐயா, சும்மாவே இருந்து எத்தனை காலம் தான் சாப்பிட முடியும், எனக்கு நேரமே போக மாட்டுக்கு. ஆகையினால நானோ யாதவர் வழியில் பிறந்தவன் அல்லவா, உங்களுக்கு எக்கச்சக்கமா ஆடு மாடெல்லாம் இருக்க, அதனால இந்த ஆடு மாடை நானே மேய்ச்சிட்டு வரமியா. ஏமனா ஆடு மாடுகளை பாதுகாக்க யாதவர்களை மாதிரி முடியாது. அவன் பார்த்தார் இருக்கங்குடி பண்ணையார், அப்படியாட்டும் என்று அப்படியாட்டும் என்று செங்கோடி நம்பியாருக்கு ஆடு மாட ஒப்படைத்தார். அப்படி ஆடு மாடு மேய்த்து கொண்டு அன்புடனே இருக்கும் போது பண்ணையாரோ செங்கோடி நம்பியாரை அழைத்து, அந்த செங்கோடி நம்பியாரா என்னதான் வீட்டுல கோபம் கொண்டு வந்தாலும் இவருடைய மக்கள் மனைவி எல்லாம் தேடி தவிப்பாங்க இல்லையா, தவிப்பார்களா, அதனால ஊருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று செங்கோடி நம்பியார்கிட்ட ஊரு விலாசங்கள் எல்லாம் கேட்டு விசாரிச்சு இந்த எஸ் குப்பனாபுரத்துக்கு பண்ணையாரோ அறிக்கை ஓலை எழுதி அனுப்பினார். இந்த மாதிரி செங்கோடி நம்பியாரு எங்க வீட்டுல இருக்க குடியில அந்த கோயிலுக்கு வந்தவரே பண்ணையில கோவிலுக்கு வந்தவரை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், நீங்க தேட வேண்டாம், என்னைக்கு உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு தோணுதோ தேடுதோ நீங்க அன்னைக்கு வந்து அழைச்சிட்டு போங்க என்று விவரமாக ஓலை எழுதி அனுப்பினார். அப்படியே ஓலை அனுப்பி செங்கோடி நம்பியார சிலது காலம் பாதுகாத்து பண்ணையார் வைத்திருக்க, அப்படி இருக்கும் நாளையில இருக்குகிற நாளையில ஈராத்து காரியம் இருக்கங்குடி மாறியவா ஒரு நாள தினமதில செங்கோடி நம்பியார்க்கு ஒரு வழியதும் விடுவார். அடியோட அடிக்காம போடு போடு. செங்கோடி நம்பியார் பண்ணையார் வீட்டுல சிலது காலங்கள் வாழ்ந்து வரும் நாளையில கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் பிறகு நல்ல நேரத்தை உருவாக்கினா அம்மா இருக்கங்குடி மாறியானவா நல்ல நேரம்
மந்திரத்தை உருவாக்கி கொண்டார். எஸ் குப்பனாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அம்மையா செங்கோடி நம்பியாருடைய அருந்தவ செல்வர் யாரு? வெள்ளிகண்ட நம்பியார். ஓ, வெள்ளிகண்ட நம்பியாரு. நம்ம அப்பா போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நம்மளுக்கு நல்ல நேரம் கிடைச்சிருக்கு. நம்ம அப்பா இருக்கங்குடியில பண்ணையார் வீட்டுல இருக்காருன்னு விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, கண்டுபிடிச்சாச்சு. அதனால தாயை அழைத்து தந்தையனா அழைத்து வாரேன் என்று கூட்டிட்டு வார். வெள்ளிகண்ட நம்பியாரும் வெள்ளிகண்ட நம்பியாரோ அம்மாளிடம் சொல்லிவிட்டு இருக்கங்குடி நகரத்துக்கு செங்கோடி நம்பியார அழைக்க வேணும் என்று சொல்லி கால்நடையா நடந்து அந்த காலம் பசு பிளசரு காரு மோட்டார்லாம் ரொம்ப கிடையாது. ஒரு கோயிலுக்கு போனா வண்டி கட்டி தான் போகணும். கோயிலுக்கு ஆமா, வண்டி கட்டி தான் போகணும். வண்டினா கூட்டு வண்டி கட்டி தான் போவாங்க. அப்படி இருக்கங்குடி நன்னகர் பண்ணையார் விடதையும் வெள்ளிகண்ட நம்பியாரோ பவுசோடு விசாரித்து விலாசம் தெரிந்து கொண்டு விலாசம் விருப்பமுடன் வாராரு.